இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்கள் இன்ஹெரிட்டடா, அதாவது பரம்பரையாக குடும்ப வியாதி மாதிரி தொடர்ச்சியா வருமாங்கிற மாதிரி சிலருக்கு டவுட் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலைஸ்டா தனித்தனி காரணங்கள் இருக்கும். இன்ஹெரிட்டட் ப்ராப்ளம்ஸ்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஓடி எடுத்தீங்கன்னா அது சிஸ்டர்ஸ்க்கு, அந்த சிஸ்டர்ஸோட அம்மாவுக்கு இந்த மாதிரி கிளஸ்டர் ஃபேமிலி டிசீஸா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, வாய்ப்பும் இருக்கு. அது ஜெனடிக் ப்ரிடிஸ்போசிஷன் சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒவேரியன் இன்சஃபிஷியன்சி. இந்த ஒவேரியன் இன்சஃபிஷியன்சி மிக மிக ஜெனடிக் ப்ரிடிஸ்போசிஷன். ஏன்னு சொல்றேன்னா என்னோட அனுபவத்திலேயே ஒரு 2 ஃபேமிலியை சேர்ந்த 2 சிஸ்டர்ஸ்க்கு பிரிமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியருக்கு ஐவிஎஃப் சிகிச்சை மூலமாக குழந்தை எடுத்திருக்கிறாங்க. இது தவிர மென்னுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விந்தணு உருவாக்கும் திறன் மற்றும் விந்தணு குறைபாடுகள் ஃபெமிலியலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குரோமோசோமல் பிரச்சனைகள், எஸ்பெஷலி மைக்ரோ டெலிஷன் இந்த ஒய் குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா அது டெஃபினட்டா ஜெனடிக் ப்ரிடிஸ்போசிஷன் தான். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் தவிர மற்ற காரணங்கள் எல்லாமே வெவ்வேறானது.